ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுனியும், உள்ளே வந்து நல்ல பஞ்சு போலையும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துருக்கேன். அந்த 1 கப்பு நல்லா குமியலாக தான் எடுத்திருக்கேன். மேலே வரைக்கும் இருக்குது. இப்போது இதில் சேர்க்குறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். இது கூட இனிப்புக்காக நம்ம மைதா மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். வாசனைக்காக இதில் ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம். இந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்படி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போது இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கிடலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த ஏலக்காயும் அது கூடவே பொடிச்சு வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே அந்த மைதா மாவு எல்லாமே நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடலாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நம்ம இந்த இனிப்பெல்லாம் சேர்த்தாலும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்க்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் தான், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இனி வந்து இதில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துட்டு, தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம வந்து கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரவை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னு அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்று கூட சுற்றி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சில ரவை வந்து நல்லா சின்னதாகவே இருக்கும். கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. இது அப்போ நல்லா ஊறி வரும். இந்த மாவு வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா இட்லி மாவு உதறி ஒரு கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து நம்ம இந்த கையில் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். அந்த ரவையெல்லாம் அந்த கையில் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் ஊறி வர்றதுக்காக தான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்தோன்னா ரொம்பவே நல்லா பஞ்சு போல் வரும். தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே சாப்பிட்டா வரும். இப்போ வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆவிருக்கு. மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கையில் மாவை அள்ளி நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். போடும்போது என்னவோ அப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வேக வேக அது அப்படியே நல்லா ஊதிட்டு அப்படியே மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து அது நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிட வேண்டியது தான். முதல்ல எந்த பலகாரம் செஞ்சாலுமே ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு வந்து செஞ்சு பார்க்கணும். அது வந்து நல்லா கரெக்டாக வந்தது அப்படின்னா அடுத்து நம்ம வந்து 2, 3 அப்படியே சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிற மாதிரி பார்த்துடலாம். இப்போ இந்த ஒன்றுமே நல்லா அழகாக வந்திருக்கு. இதனால் இதை எடுத்துட்டு அடுத்தது வந்து நான் வந்து ஒன்று வேக வேக அப்படியே இந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கிட போகிறேன். இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து நல்லா குடித்து சைடில் எல்லாம் வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்பு மாவை வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அதோட ஈரம் வந்து இதில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். எந்த காரணத்தை கொண்டும் தீ வந்து அதிகமாக வைக்காதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா அப்படியே வெந்து வந்துகிட்டே இருக்குது. நான் முதல்ல போட்டதை அப்படியே எடுத்துட போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கடைகள் எல்லாம் நிறைய எண்ணெய் வச்சு சுட்டுட்ருப்பாங்க. பெருசு பெருசாக போடுவாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடியாகி எடுத்தாச்சு. நான் வந்து ஒன்றே ஒன்று பிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், உள்ளே நல்லாவே வெந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா அப்படி கொஞ்சம் காற்று குமிழ் எல்லாம் உள்ளே போன மாதிரி லேயர் லேயராக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்த மாதிரி இருக்கும் நம்ம கையை வச்சு பார்க்கும்போது. ஆனால் பிச்சு பார்த்தா உள்ளே நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
வணக்கம்.